உங்களோட பிறந்த தேதிப்படி அதுக்குண்டான எனர்ஜிக்குண்டான வால்பேப்பரை நீங்கள் உங்களோட ஃபோனில் வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். ஏன்னா ஃபோன் தான் வந்து எவ்ரி டைம் வந்து ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த ஸ்க்ரீனை பார்த்துருவீங்க. அப்போ நம்மளை அறியாமல் அதை பார்க்க 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 நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து ஈர்க்கப்படும். ஸோ உங்களோட பிறந்த தேதி நம்பர் 1ல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூரியன் ரைஸ் ஆகிற மாதிரி, சன் ரைஸ் ஆகிற மாதிரி பிக்சரை வால்பேப்பராக வைங்க. இதே 2ஆம் தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட படத்தை வால்பேப்பரில் நீங்கள் வைக்கலாம். அதே 3ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா தாமரை பூவை வால்பேப்பராக வைக்கலாம். 4ஆம் தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா மலைகள் பகுதி, நல்ல நேச்சுரலாக மலைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வால்பேப்பர் வந்து நீங்கள் வச்சு அடிக்கடி பார்க்கலாம். இதே 5ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா லார்டு புத்தாவோட எனர்ஜியை நீங்கள் வால்பேப்பராக வைக்கலாம். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும், மன திருப்தியும் கொடுக்கும், நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பணம், கரன்சி நோட்ஸை வால்பேப்பராக வைக்கலாம், லக்ஷ்மி படத்தை வால்பேப்பராக வைக்கலாம், நல்ல பணம் கொட்டுற மாதிரி இருக்க பிக்சர்ஸை வந்து காயின்ஸு, கோல்டு காயின்ஸு இதெல்லாம் நீங்கள் வால்பேப்பராக வைக்கலாம். 7ஆம் தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா விநாயகரை வால்பேப்பராக வைக்கலாம். 8ஆம் தேதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சிவன் வால்பேப்பராக நீங்கள் வைக்கலாம். சிவனோட எனர்ஜி உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நல்ல ஜாஸ்தியாக கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல், குழப்பமில்லாத புரிதலை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே 9ஆம் தேதி பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து கீழே உட்காந்து ராமரை பார்த்து வழிபடுற மாதிரி ஒரு பிக்சரை வந்து வால்பேப்பராக வைங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு வர வர உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து ஏற்படுறத, நீங்கள் நினைக்காத விஷயங்களோட ஈர்ப்பு வர்றதெல்லாம் உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.